பெரும்பாலும் திமுக என்றைக்குமே தான் சொன்னதை செய்ததே கிடையாது. அது வெளியே தான் சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்னு. ஆனால் அவங்க எது சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் கருணாநிதி சொன்னார், ஸ்டாலின் அப்படி வருவார், இப்படி வருவார்னு கடைசியில் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அதில் கூட பரவாயில்ல. ஒரு ஸ்டாலின் என்பவர் அரசியலில் இருந்தார், நீண்டகால அரசியல் பயணம், தகப்பனாரோடு இருந்தார்ன்றதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது சரி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்பவருடைய தகுதி என்ன? இல்லை நீங்கள் இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கட்சி ஆட்சி இப்போ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க கட்சியில். துரைமுருகன் இருக்கிறார், நிறைய திறமை வாய்ந்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அப்போ இவருக்கு கொடுக்குறாருன்னா இது வாரிசு அரசியல் தான் என்பது எல்லாருக்கும் பட்டவர்த்தமாக தெரியும். அது அப்படித்தான் அவர் ஒரு கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவராக என்னன்னா, நான் அதை நம்ம சொல்ல வேணாம், அவரே சொல்கிறார், நான் தகுதிப்படுத்திக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே தகுதிப்படுத்திக் கொள்வார். ஒவ்வொரு துறையுமே மோசமாக இருக்கிறது. மந்திரி செயலற்று போயிருக்கிறான், அங்கே வேலை செய்யலை அப்படின்னும் போது இவர் மட்டும் தின்னத்தை சாதிச்சிட்டார். ஒரு விழாக்கள் நடத்துவதோ, அரசு பணத்தை எடுத்து பெரிய ஆடம்பரமான ஷோ நடத்துறது வளர்ச்சி இல்லை. விசிகா இந்த கட்சி திறமையாக பேசுகிறாங்க, எல்லாம் இருக்குது, அவர் தகுதி இருக்குதுன்னா உடைச்சி வெளியே நாங்கள் யாரும் நிரூபித்து காமிச்சாங்கன்னா அடுத்து அவளுக்கு அவள் மேல் ஒரு மரியாதையும் சுயம் வரும். இங்கே போகிற வரைக்கும் நல்லா நேராக போயிட்டு அங்கே போன உடனே அப்படியே எஸ் மாதிரி பெண்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? சீமானுக்கெல்லாம் இருக்கிற துணி ஏன் இவர்களுக்கு இல்லை? ஏன்னா இவங்களுக்கு எப்போ தன்னுடைய அதிகாரம் இல்லாமல் போய்விட்டால் மக்கள் மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்குது. ஆட்சியில் இல்லை, ஒரு எம்எல்ஏவா இல்லை, ஒரு மந்திரியா இல்லை, ஒரு முதலமைச்சர் ஒரு எம்பியா இல்லைன்னாவே கட்சிக்காரன் மதிக்க மாட்டான், யாரும் மதிக்க மாட்டான் பயம் இருக்குது. இவங்களுக்கு அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது எப்போ அதை பேச வேண்டியது? இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை. தேர்தல் கூட்டணி போடும்போது தானே பேசியிருக்கணும். கூட்டணி போடும்போதே அவர்கள் பேசி எங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்களா, 15 பேர் எங்களுக்கு கொடுங்க, 5 பொது தொகுதி கொடுங்க, நாங்கள் ஜெயித்து வந்தால் 2 எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்கணும். கூட்டணியில் சீட்டு ஷேர் பண்ணும்போது தான் கேட்டுக்கணுமே தவிர இப்போ கேட்கறது நியாயம் இல்லை. எந்த கட்சியை, திமுகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கூட்டணி உடையவில்லை, ஒன்றாக இருக்கிறோன்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் பல நோக்கங்கள் இருக்கிறது, பல திட்டங்கள் இருக்குது. 2006 நம்ம திமுகவோடு தான் இருந்து தான் சந்திக்கணுன்ட்டு இவங்களுக்கெல்லாம் நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. இப்போயே இப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கிற உள்ளே இருக்கிற தொண்டர்கள் எல்லா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளை சொல்கிறேன். அங்கே திமுக கூட்டணியில் இருக்கிற 2-3 பேர் ஒன்றும் பெரிய இவங்க கூட சந்தோஷமாலாம் இல்லை. அவங்க ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை. இப்போ தமிழக அரசியலுடைய மிக பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சருக்கு ஆக்கியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இந்த சின்ன வயசுலேயே அவர் துணை முதல்வர் ஆகிற தகுதியை அவர் அடைஞ்சிட்டாரா? முதலாவது அவரை உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அதற்காக அவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம் முதல்ல. ஏன்னா எப்படி பதவி கிடைக்கிறது என்பதல்ல, கிடைத்த பதவிக்கு ஒரு வாழ்த்து சொல்வது தமிழர் மரபு. அதனால் அவரை வாழ்த்து விட்டு அதுக்கப்புறம் அவர் தகுதியாக இல்லையா என்பது பின்னால் பார்ப்போம். அவருக்கு முதலாவது சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதிர்பார்க்கப்பட்டது தான். அநேக நாட்கள் பேசப்பட்டு அவர் இன்னைக்கு தந்துடுவாங்க, அப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை எங்கே 2ஆக உடைந்து விடுமோ என்ற அளவுக்கு உட்கட்சியில் பயங்கர போராட்டங்கள், தலைவர்களுக்குள்ளாக போராட்டங்கள், மந்திரிகளுக்குள்ளாக போராட்டங்கள் எல்லாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அது பகிரங்கமாக வெடித்து விடும் என்ற சூழ்நிலை வருவதற்கு முன்பாக அவசரமாக இந்த நாளில் அவருக்கு மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அதற்கு அவர் தகுதி உள்ளவரா என்றால் இந்த வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்ப்போம் என்றால், திராவிட கட்சிகள் பெரும்பாலும் திமுக என்றைக்குமே தான் சொன்னதை செய்ததே கிடையாது. அது வெளியே தான் சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்னு. ஆனால் அவங்க எது சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் கருணாநிதி சொன்னார், ஸ்டாலின் அப்படி வருவார், இப்படி வருவார்னு கடைசியில் அவருக்கு
எல்லாத்தையும் கொடுத்தார். அதில் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டாலின் என்பவர் அரசியலில் இருந்தார், நீண்டகால அரசியல் பயணம், தகப்பனாரோடு இருந்தார்ன்றதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது சரி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்பவருடைய தகுதி என்ன? தன்னுடைய அப்பாவுடைய ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கிறார். அப்பா ஷர்ட்டில் அவர் போட்டுட்ருக்கார் இன்றைக்கி. அவருடைய சொந்த ஷர்ட் இல்லை, அவர் உழைத்து சம்பாதித்து வாங்கின ஷர்ட் அல்ல அது. அது மு.க. ஸ்டாலின் என்பவர் அணிந்து கொண்டிருந்த ஷர்ட்டை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டார். அப்படித்தான் இலவசமாக கிடைக்கப்பட்ட பதவி அது. அதற்கு அவர் தகுதியானவரா என்றால், முதல்ல ஸ்டாலின் இதை குறித்து என்ன சொன்னார்னு கொஞ்சம் எல்லாரும் பின்னோக்கி பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் மறதி அதிகம் என்று நினைத்துக் கொள்கிறாங்க. மக்கள் மறந்து விடுகிறவர்கள் அல்ல. ஸ்டாலின் வரும்போது சொன்னார், என் மகனை நான் அரசியலுக்கு ஒரு நாளும் கொண்டு வர மாட்டேன், என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள். இது அவர் பதிவு பண்ணது தான், அவருடைய வாய்ஸ். அதுக்கப்புறம் அவர் மகனை கொண்டு வந்தார். என் மகன் வந்திருக்கானே தவிர அவர் எதையும் செய்ய மாட்டேன்னார். அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தார்கள். மந்திரி பதவி தரவே மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் மந்திரி பதவி கொடுத்தார்கள். உதயநிதியும் அப்படிலாம் அதனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். மந்திரி பதவி கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, தகுதி இல்லை, நல்லா நான் அதுக்கெல்லாம் தகுதியில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உழைப்பேன், கட்சியை தூக்கி நிறுத்துவேன், அப்படியெல்லாம் பேசியிருந்தது தான் திடீர்னு ஒரு நாள் மந்திரி பதவி ஏற்றுக்கிட்டார். அதான் சொல்ல, திமுக என்பதற்கு அவங்களுக்கு சொல்வதெல்லாம் பொய்யாக தான் சொல்லுவாங்கன்றதுக்கு தான் அதெல்லாம். இது அவங்க கால சூழ்நிலைக்கு ஏற்று தங்களை மாற்றிக்கொள்கிறவர்கள். அது இப்படி மாறினது தான் இது. அப்படி மாறினது அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க வர்றது நோக்கமே அது தானே. ஒரு தமிழ்நாட்டுக்கு இவர்கள் நல்ல செய்ய வேண்டும், அரசியலில் பெரிய சாதனைன்னா இவரோட பெட்டர் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்களே, சீனியர்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கட்சி ஆட்சியை இப்போ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க கட்சியில். துரைமுருகன் இருக்கிறார், நிறைய திறமை வாய்ந்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அப்போ இவருக்கு கொடுக்குறாருன்னா இது வாரிசு அரசியல் தான் என்பது எல்லாருக்கும் பட்டவர்த்தமாக தெரியும். அது அப்படித்தான் அவர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவராக என்னன்னா, நான் அதை நம்ம சொல்ல வேணாம், அவரே சொல்கிறார், நான் தகுதிப்படுத்திக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே தகுதிப்படுத்திக் கொள்வார். நான் டாக்டர் ஆகிட்ட பிறகு தொழிலை கற்றுக்கிட்டு எப்படியும் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவேன்னு சொல்கிற மாதிரி தான் இது. எனக்கு டாக்டர் ஆகிடுவேன், எனக்கு டாக்டர் ஆக்கிடுங்க, அதுக்கப்புறம் போய் நான் எதாவது ஒரு 10 பேராவது கொண்டுட்டாவது கடைசியில் சரியான ஆப்ரேஷன் செய்வேன், அப்படி தான் நான் தகுதியை பற்றிக்கொள்வேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது காலம்தான் சொல்ல வேண்டும். இது அவருடைய எந்த அளவுக்கு அதை சரியாக செய்வார், நம்ம நன்றாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். ஆனால் அது ஒரு குடும்பத்திலிருந்து தான் வர வேண்டுமா என்பது போது தான் ரொம்ப கோபமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது ஒரு எரிச்சலை முட்டுகிற செயலாக கூட இருக்குது. ஏன்னா திமுக என்ற கட்சி ஒரு ஜனநாயக கட்சின்னு பேசுவாங்க, எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறது, நாங்களாம் அப்படின்னா தகுதி வாய்ந்த ஆட்கள் கொடுக்கணுன்னா என் கனிமொழியோட தகுதி வாய்ந்தவர் அவர். என் கனிமொழி கூட கருணாநிதியின் பிள்ளை தானே, ஏன் அந்த அம்மாவுக்கு தரல? பெண்ன்றதால பெண் விடுதலை, பெண் ஆஹா ஓஹோன்னு பேசுகிற வாயெல்லாம் எங்கே போச்சுன்னு இல்லை இன்னைக்கு. ஏன் ஒரு பெண்ணுக்காக நீ ஏன் பேசலை? ஸ்டாலினால் முடியவில்லைன்னா அதுக்கு அடுத்த தகுதியானால் அவங்க குடும்பத்தில் தான் தரணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, கனிமொழி என்ற ஒரு அம்மையார் அங்கே இருக்கிறாங்கல்ல, இவரோட திறமை வாய்ந்தவர், அதிக அரசியல் அனுபவம் பெற்றவர், அரசியலில் இருக்கிறாரு, பாராளுமன்றத்தில் போய் நின்று மக்களை தினந்தோறும் சந்திக்கக்கூடியவர், தொகுதி மக்களை பார்க்குறவங்க, இன்றைக்கி தமிழக அரசியல் கரைத்து குடித்தவர், அவருக்கு ஏன் தரல? அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஆளெல்லாம் ட்ரெயின் ஆகி இது தமிழகத்தின் தலைவிதின்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி ஆட்கள் எல்லாம் வருவாங்க, இவங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டும். அதை அப்படித்தான் நான் பார்க்குறேன். இது எதிர்பார்க்கப்பட்டது தான் அநேக நாட்கள். ஆனால் அவருக்கு இவ்வளோ சிறு வயதிலே கொடுத்துருக்காங்க. அது தன் தகப்பனுடைய ஷர்ட்டு தான், அவர் தான் தான் உழைத்து சம்பாதித்து வாங்கினது அல்ல. அவர் இன்னும் இலவசமாக தந்தையுடைய இதை வாங்கி அப்படியே போட்டுக்கொண்டார். அது கொஞ்சம் நீள அகலமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் அதுக்கு ஃபிட்டாகிற அளவுக்கு இவர் இன்னும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அது பெரிய ஷர்ட்டு. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தான் மு.க. ஸ்டாலினுக்கே அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியை கொடுத்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப ஏர்லியராகவே இந்த பதவி கொடுத்த மாதிரி இருக்குதுல்ல. இதுக்கு காரணம் பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அது நான் நினைக்கிறேன் அவர் கலைஞர் அது வரைக்கும் ஃபிட்டாக இருந்தார் உடம்புல. அவர் எப்போ தன் தகுதியாக இல்லை, தகுதி இதற்கு மேல் என்னால் சரியாக ஓடி ஆடி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது தான் தன் மகனுக்கு அந்த பதவி கொடுத்தார். அந்த நிலையில் ஒருவேளை இன்றைக்கி ஸ்டாலின் வந்து விட்டாரோ என்ற ஒரு ஐயப்பாடு வருகிறது. ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஒருவேளை அவருடைய உடல்நிலை குறித்து நம்ம எந்த கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம்.
ஆனால் ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவருக்கு உடல்நிலை கூட அப்படி ஒரு பாதிப்பு இருக்கலாம். இருந்தாலும் ஒருவேளை அவர் அப்படி தன் மகனை சீக்கிரத்தில் கொண்டு வந்துட்டால் அவர் கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் சுலுவாகும். இல்லை கொஞ்சம் தான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் மகனை அனுப்பிவிடலாம். கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு. அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு முதல்வர் பதவியை கொடுத்துட வேண்டியதானே, அது எதுக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டு? இல்லை, மறுபடியும் ட்ரைனிங் வரணுமே. இங்கே இதுதானே ப்ராக்டிஸ் பண்ணணுமே. கிரவுண்டில் இறக்கி விடுறதுக்கு முன்னால் இவர்கள் வந்து அதான் திமுக இந்த கட்சி அதான் சொல்லணும், அடிமைப்பட்டு போச்சு. இவர் அடுத்து பாருங்கள், இவர் முதலமைச்சர் கொடுத்தா அடுத்து இன்ப நிதி துன்ப நிதி, இவர் சொன்ன மாதிரி சீமான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இருக்க கடைசி ஆள் வரைக்கும் முதலமைச்சர் அவர் வரைக்கும் தமிழ்நாடு நம்மளாம் இடிச்ச வயர்கள் தான். அதை அடுத்த ஆட்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. இவருக்கு வந்து அதுதான் காரணம் என்னென்னா, இவர் தன்னுடைய மகனை ட்ரெயின் பண்ணணும்னு பார்க்குறாரு. இவர் இருக்கும்போதே வச்சு ட்ரெயின் பண்ணிக்குவோம், ஏதாவது சூழ்நிலைகள் மாறுதா, எதிரிகள் இருந்தால் எல்லாரும் சரி பண்ணிவிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார், சரியான அடித்தளத்தை அமைத்து கொடுத்து விடலாம் என்று கருதி இருக்கலாம். அதுக்காக தான் வேகமாக கொடுத்துருக்காரு. இப்போ திமுகவில் இருக்கின்ற தமிழர்கள் உதயநிதி ஸ்டாலினை கட்சியினுடைய எதிர்காலமாக பார்க்குறாங்க. ஏன் அந்த தலைமை இடத்திற்கு ஒரு தமிழரால் வர முடியவில்லை? அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திமுக என்ற கட்சியோடைய அடித்தளமே அப்படி தான் அமைச்சு வச்சுட்டாங்க. அது எப்படின்னு சொன்னால், அது ஒரு கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு ஓனர்ஸ் இவங்க தான் டைரக்டர்ஸ், அவங்கள தவிர வேறு ஆள் வர முடியாது. அதையும் வந்து குறிப்பாக வந்து அவங்க ஒரு ஆதிக்க சக்திகளுக்குள்ளாக தன்னுடைய சொந்தங்களுக்குள்ளாக ஒரு அமைப்பு உள்ள ஒரு தமிழர் அல்லாத தெலுங்கர்கள் சொன்னால் மறுபடியும் கோச்சிக்குவாங்க. இவர் என்ன ஃபாதர் போய் தெலுங்கர்கள் தமிழர் என்ன பிரித்து சொல்கிறாருன்னு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான். நீங்கள் எல்லாரையும் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா அதில் யாரும் தமிழரெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல தமிழராக இருந்தால் அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நல்ல ஒரு நம்ம மதுரையை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் வந்து பழனிவேல் தியாகராஜன் நல்லா பயங்கரமாக பணி செய்திருந்தார். அவர் எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க. ஏன்னா அவங்க தமிழர்களின் வளர்ச்சி இந்த கட்சிக்குள்ளே இருக்கணும் பிடிக்காது. அங்கே வந்து யாராவது இப்படி இவங்க ஆட்கள் மனவாடு என்று சொல்லியிருக்க அப்படி தெலுங்கர்கள் வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவாங்க. அவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க, எது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அந்த தெலுங்கர்களுடைய அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் அப்படியே இருக்குது. இப்போ இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இவரை இந்த உற்சாகப்படுத்தி இந்த கட்சி என்றது அடித்தளம் எப்படின்னு சொன்னால், இருந்தால் இரு, இல்லைன்னா உன்னை தூக்கி வெளியே போட்டுருவோம். வெளியே போட்டின்னா, ஏன்னா அரசியலில் அநேக வருஷமாக பல வருடமாக பெரிய பெரிய சீனியர்ஸ் 50 வருஷம் 40 வருஷம் கட்சியில் இருந்தவங்களாம் ஒன்றும் இல்லாத செத்து போயிடுறான். ஒரு சாதாரண வந்து ஒரு பொதுக்குழு உறுப்பினரோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவரோ கூட வர்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுறான். என்ன காரணம்னா, இவங்களுக்கு வந்து 2 காரியம் இருக்கணும். திமுக என்ற கட்சினா ஒன்று உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லஞ்சம் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த காரியங்கள், இந்த அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் இருக்கணும். நீங்கள் நேர்மையானவனுக்கோ நல்லவனுக்கோ அங்கே திறமையானவனுக்கெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம நேற்று விடுதலையான தியாகி அவரை இதுக்கு மேலே அப்படி தான் கூப்பிடணும். யாரும் நீங்கள் நல்லா தனியாக அவரை போய் செந்தில் பாலாஜின்னு கூப்பிட்டா கோச்சிக்குவார். அவர் தியாகி செந்தில் பாலாஜி போல் இருக்கணும். திருட தெரியணும், உங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியணும், ஏமாற்ற தெரியணும். இதெல்லாம் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிஎம்கே. அது அப்படி இருந்தால் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க, உங்களுக்கு பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க. நீங்கள் அப்படித்தான் திமுக இருக்கிறது. அப்படி அந்த அடித்தளத்தில் தான் வந்து அவங்க கட்சியை கட்டமைச்சிருக்காங்க. அவன் நேர்மையாக, இப்போ நாம் தமிழர் மாதிரி நேர்மையாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மலையை வெட்டுறவனை பிடிப்போம், திருடுனா சத்தியமாக திமுக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழர்கள் வந்து நமக்கெல்லாம் வந்து யாருன்னா ஒரு திருடன் வந்து ஆட்சிக்கு வரணும், திருடர்கள் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றது பிடிக்காது. அப்படி தான் திமுக வளர்ந்துடுச்சு பாருங்கள். இப்போ அது பகிரங்கமாக தெரியுது. நாங்கள்லாம் சொன்னோம்னா கோச்சிக்கிறாங்க எல்லாரும். இப்போ பகிரங்கமாக வந்து கலைஞர் தலைவரே அறிக்கை கொடுக்குறார், தியாகி உன்னை போல தியாகி ஒன்றும் இல்லைன்னா அப்போ என்ன, நீ திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் 100 பேர்கிட்ட 60 பேர்கிட்ட நானே லஞ்சம் பணம் வாங்கினேன், நானே திருப்பி கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அப்போ லஞ்சம் வாங்கினேன்னு இவரே ஒத்துக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ஆளே தியாகின்னா அப்போ என்ன அரசியல் இது? ஆகவே திமுக என்ற கட்சியில் இருக்கிற அந்த அடிப்படை, அந்த அவங்களுடைய அந்த கட்டமைப்பு அப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. அங்கே வந்து சாதாரணமாக யாரும் வந்து உள்ளே வந்து யாருமே போய் பதவியிலோ எதுவுமே வர முடியாது. அந்த கட்டமைப்பு அவர்களுடைய ஆட்களை தவிர வேறு ஆளை உள்ளே விட மாட்டாங்க. அப்படித்தான் இங்கே வராங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இவருக்கு வந்து முதல்ல விளையாட்டுத்துறை கொடுத்துருந்தாங்க. அந்த விளையாட்டுத்துறையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ துணை முதல்வர் கொடுத்ததுக்கப்புறமா அவரோட முந்தைய போர்ட்ஃபோலியோ
அது நல்லா இருந்துச்சுன்னா மேபி இவர் வந்து துணை முதல்வராகவும் நல்லா செயலாற்றலாம். விளையாட்டுத்துறையை எந்த அளவுக்கு அவர் முன்னேற்றி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, விளையாட்டுத்துறை முன்னேற்றதாக சொல்லலை. அதை தான் விளம்பரப்படுத்துறதுக்கு தானே அதுக்கு தானே இப்போ ஒரு சென்னையில் ஒரு மாபெரும் ஃபார்முலா காரை போன்ற ஒரு இதை நிகழ்வு நடத்தி காமிச்சார். அதை இப்போ ஏன்னா சொல்லுவாங்க, பார்த்தீர்களா சென்னையில் இப்படி நடத்தினார், அதால் தான் துணை முதலமைச்சர். இது இது வந்து எப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் என்னத்தை இவங்க சாதிச்சிட்டாங்க வந்து, எந்த இலாக்காக்கள் ஏன் மந்திரியை இலாக்காவை மாற்றுறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சரை மாற்றிட்டா எதுக்குன்னா சுற்றுலாத்துறை வளரவே இல்லை. பால்வரைத்துறை அமைச்சரை மாற்றிட்டா பால்வரைத்துறை. எப்போ நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்லலை. மாற்றுறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு துறையுமே வந்து மோசமாக இருக்கிறது, மந்திரி செயலற்று போயிருக்கிறான், அங்கே வேலை செய்யலை அப்படின்னும்போது இவர் மட்டும் என்னத்தை சாதிச்சிட்டார்? ஒரு ஒரு விழாக்கள் நடத்துவதோ அரசு பணத்தை எடுத்து பெரிய ஆடம்பரமான ஷோ நடத்துறது வந்து வளர்ச்சி இல்லை. இங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்றத்தை உருவாக்கி அவன் வந்து நேஷனல் லெவலில் போய் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டை காமிச்சா அது விளையாட்டுத்துறையின் சாதனை. இப்போ முன்னாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகாடமி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் வந்து சிவந்தி ஆதித்தன் அகாடமின்னு வச்சுருந்தார். சாதாரணமான அவருடைய தனிப்பட்ட முயற்சியிலே அநேக இளைஞர்களை அவர் திரட்டி பல ஊர்களிலே போய் தனிப்பட்ட முறையில் இந்தியா முழுவதும் பல வெற்றிகளை பெற்றாங்க அந்த அகாடமியில் இருந்தவங்க. அது வந்து ஒரு முயற்சி, தனி மனிதனுடைய முயற்சி, அந்த அகாடமியுடைய முயற்சி. அவர் சாதனையாளர். அப்படிப்பட்ட சாதனை கூட இவர் செய்தாருன்னா கிடையாது. இவங்க வந்து அரசாங்க பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பெரும்பாலான ஒரு பெரிய இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை நாங்கள் கட்டினோம். யாராக இருந்தாலும் கட்ட போகிறான், நீ இந்த அரசு இருந்தாலும் கட்டும், அந்த அரசு இருந்தால், அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. இவர் அப்படி ஏதாவது ஒரு சாதனை செய்தாரா என்றால் எனக்கு தெரியவில்லை. இருந்தால் அவர் தான் கீழே பதிவு செய்யணும், நீங்கள் யாராவது சொல்லணும், எனக்கு தெரியல. அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. அமைச்சர் பதவி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், துணை முதல்வர் ஆக கூட எங்களுடைய தலைவர் திருமாவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிகவினர் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமே பண்ணாங்க. பட் அவங்களுடைய ஆசை எதுவுமே பலிக்கலை. பிற்காலத்தில் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவருடைய பொதுச் செயலாளர் ஒரு அந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஏன் எங்கள் தலைவருக்கு அந்த தகுதி இல்லையா, துணை முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடாதா? எல்லாம் சரி, கேளுங்க, வேணான்னு சொல்லலை. நேரடியாக யார் கேட்கணும்? அதை அவங்க தலைவர் தான் கேட்கணும். தலைவர் இங்கேருந்து வேகமாக இவர் சொல்கிறார், புலியை போல போகிறாரு, அங்கே போனோன்னே பூனையாகிறாரு. அந்த இவர்களுக்கும் அந்த ஒரு அச்சம் இருக்கிறது. பேசிக்காக இந்த கட்சி திறமையாக பேசுகிறாங்க, எல்லாம் இருக்குது, அவர் தகுதி இருக்குதுன்னா உடைச்சி வெளியே வந்து நாங்கள் யாரும் நிரூபித்து காமிச்சாங்கன்னா அடுத்து அவர்களுக்கு அவள் மேல் ஒரு மரியாதை சுயம் வரும். இங்கே போகிற வரைக்கும் நல்லா நேராக போயிட்டு அங்கே போனவுடனே அப்படியே எஸ் மாதிரி பெண்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? இவர் கட்சியில் இருக்கிற இப்போ ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து அவர் பார்க்குறாரு, ஒரு கட்சியில் வந்து பார்க்குறாரு, அவர் எழுச்சியை பார்க்குறாரு, கூட்டங்களை நடத்துகிறார். இவ்வளோ திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறது, ஏன் இன்னும் போய் அவங்ககிட்ட மண்டிட்டு இருக்கணுன்ற ஒரு கோபம் அவருக்கு வருகிறது. அவர் கோபம் நியாயமானது. அந்த கட்சியில் அவர் மட்டும் இல்லை, முன்னால் வன்னியரசெல்லாம் கூட பேசியிருக்காங்க நிறைய, எதுக்காக போய் இன்னும் நம்ம திமுக கிட்டே போய் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முடிவை விட்டு இவங்க ஏன் வரல, அது 1 சீட்டு 2 சீட்டுக்காக ஏன் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த துணிவு இல்லை. இப்போது சீமானுக்கெல்லாம் இருக்கிற துணிவு ஏன் இவர்களுக்கு இல்லை? ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்போ வந்து தன்னுடைய அதிகாரம் இல்லாமல் போய்விட்டால் மக்கள் மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்குது. ஆட்சியில் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக இல்லை, ஒரு மந்திரியாக இல்லை, ஒரு முதலமைச்சர் ஒரு எம்பியாக இல்லைன்னாவே கட்சிக்காரன் மதிக்க மாட்டான், யாரும் மதிக்க மாட்டான், பயம் இருக்குது. இவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க கட்சியில் இருக்க விருப்பப்படலாம், அவர்கள் பேசலாம், தைரியமாக பேசலாம். அது வந்து அதை வந்து திருமாவளவன் ஒரு நாளும் கண்டிக்கலையே. அவர் வந்து ஆதரித்து தானே சொன்னார், ஏன் தனி மனித கருத்துக்களை பேசக்கூடாத, சுதந்திரம் இல்லையாலாம் கேட்டார். அவருக்கு இருந்த அந்த சுதந்திரம் இவருக்கு இருந்திருக்கணும், இவர் தான் கேட்டிருக்கணும் நியாயப்படி. இவர் கேட்டால் அது நியாயம். ஆனால் இவர் கேட்கல. என்னென்ன அந்த விடுதலை சிறுத்தை போன்ற கட்சியெல்லாம் வளர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற கட்சி, வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி, தேவையில்லாமல் போய் இவங்க கூட போய் உள்ளே போய் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் கருதுகிறேன். வெளியே வந்தால் அவர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திமுகனுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி இப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது விசிக என்கின்ற ஒரு கட்சியின் உதவியோடு ஜெயிச்சிருக்கக்கூடிய திமுக என்கிற கட்சி தன்னுடைய அமைச்சரவையில் விசிகவுக்கு பங்கு கொடுக்கறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அமைச்சரவையில் பங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது எப்போ அதை பேச வேண்டியது, இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லாது. தேர்தல் கூட்டணி போடும்போது தானே பேசியிருக்கணும். கூட்டணி போடும்போதே வந்து அவர்கள் பேசி எங்களுக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்களா, 15 பேர் எங்களுக்கு கொடுங்க,
5 பொது தொகுதி கொடுங்க, நாங்கள் ஜெயித்து வந்தால் 2 எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்கன்னு எம்மன் கேட்கணும். கூட்டணியில் சீட்டு ஷேர் பண்ணும்போது தான் கேட்டுருக்கணுமே தவிர இப்போ வந்து கேட்கறது நியாயம் இல்லை. எந்த கட்சியாக, அது திமுகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கட்சியுடைய நிர்பந்தம் எப்போ வைப்பாங்கன்னா ஆட்சி அந்த கூட்டணி வரும்போது, அந்த கூட்டணி சீட் ஷேரிங் அந்த பகிர்வு செய்யும்போது எங்களுடைய டிமாண்ட் சொல்லலாம். நாங்கள் இப்படி வளர்ந்துருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ தேவை, இந்த அடிப்படையில் கொடுங்கன்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் கேளுங்க. எனக்கு 10, எங்களுக்கு ஒரு 3 மினிஸ்டர் கொடுங்க, இந்தந்த போர்ட்ஃபோலியோ கொடுங்க, நாங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் வளரணும், எங்களுக்கு 25 சீட்டு 30 சீட்டு கொடுங்க, கேட்கலாம். தவறு இல்லையே, கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு கட்சி பலவாய்ந்த கட்சி உங்களை தக்க வச்சுக்கணுன்னா அவங்க அதை யோசிப்பாங்கல்ல. அப்போ அப்பொழுது அவர்கள் தரும்போது டைப் பண்ணி ப்ராப்பராக தருவாங்க. அப்போ அதில் தரலைன்னா அவங்கள பிரச்சனை கேட்கலாம். இப்போ அவங்க எதுவுமே கேட்கலையே, கொடுத்தா போதுன்ற சீட்டை வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு கேட்குறது வந்து சரியில்லை. எந்த அரசாக இருந்தாலும் சரியில்லை. இப்போ 2016 மக்கள் நல கூட்டணியில் திரும்ப இருந்தார். ஆனால் அப்போ வந்து வெறும் 6% திமுக வந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை வந்து இழந்தாங்க. ஸோ மீண்டும் ஒருவேளை திரும்ப வந்து வெளியில் போகிறதா இருந்தால் திமுகவுக்கு இது போன்ற பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இப்போ வருகிற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இதே நிலையில் இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கூட்டணி உடையவில்லை, ஒன்றாக இருக்கிறோன்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பல நோக்கங்கள் இருக்கிறது, பல திட்டங்கள் இருக்குது. 2006 வந்து நம்ம திமுகவோடு தான் இருந்து தான் சந்திக்கணுன்ட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. இப்போயே இப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கிற உள்ளே இருக்கிற தொண்டர்கள் எல்லா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளை சொல்கிறேன். அங்கே திமுக கூட்டணியில் இருக்கிற 2-3 பேர் வந்து ஒன்றும் பெரிய இவங்க கூட சந்தோஷமாலாம் இல்லை. அவங்க ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை, பட் ரொம்ப சந்தோஷமாக இல்லை. நிறைய பேர் வந்து பெரிய பல கூட்ட மேடைகளில் கூட இவங்க பார்க்க முடியாது. நீங்கள் சிலருக்கு வந்து உள்ளே பேச வாய்ப்பு தரவில்லை, எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகனை போன்றவர்கள் அவங்களாம் ரொம்ப திமுக மேல் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அடுத்த தேர்தலில் இவங்க கூட தான் இருப்பாங்கன்ற ஒன்றும் பெரிய கொங்கு நாடு மக்கள் கட்சி, ஈஸ்வரன், இவரெல்லாம் வந்து இவங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு அடுத்த தேர்தலில் தெரியலை. இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டதோ அவங்களுடைய செயல் திட்டங்களோ அந்த பகுதி வளர்ச்சிகளுக்கோ திமுக எதுவும் பெருசாக செய்த மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகி தங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சதெல்லாம் அங்கே சரியாக செய்துட்டாங்களான்னு தெரியல. ஆகவே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வாய்ப்புகள், அவங்க கேட்டது, பேச வேண்டி விரும்பினதெல்லாம் இந்த ஆட்சி சரியாக செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லா மேடைகளிலும் அவங்க தனிப்பட்ட மேடைகளில் பேசும்போது ஒரு பயங்கர வன்மமாக தான் பேசுகிறாங்க. ஆகவே இந்த கூட்டணி வந்து இப்படியே தொடரும்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமான ஒரு தன்மையில் இல்லை. ஆனால் அது காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் தலைமையில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறேன். ஏன்னா பலமான ஒரு திராவிட கட்சிகளை வீழ்த்த வேணும்னு ஒரு டீம் வந்து இப்போ ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாம் பயங்கரமான வேலை செய்துட்ருக்காங்க. இதோட விளைவு வந்து 2006 கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.